வாங்கோ வாங்குறதுக்கு வாங்கோ. தம்பியை வந்து ரொம்ப டென்ஷனா இருக்காரு, ஸ்ட்ரெஸ் ஆயிட்டாரு. தம்பி வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிட்டாரு. கொஞ்ச நேரம் கூல் டவுன் பண்றதுக்காக சந்தோஷப்படுத்த கூட்டு போயிட்டு இருக்கோம். இல்ல என்ன மீட்டிங் தமிழ் தெரியாதா, எங்க போனாலும் ஏதாவது பேசிட்டு தான் இருப்பாங்க. போ மெயின் போர்டு ஏத்தி ஒரு நல்ல ஆட்டக்காரன் வச்சு கூட்டுனு வா. நல்ல ஆட்டக்காரன்னா ஒன்னாச்சா போதுமா? ஆடி பாரு மெல்லாக போறது எப்படி தண்ணி குடிக்க கத்து கொடுப்பா. எவ்வளவு சோறு எல்லாம் நீதான் சின்ராச கையிலேயே பிடிக்க முடியாது. இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. குத்த போகிறேன். அவ்வளவு வேகமான இருக்காரு. நான் பாக்ஸர் கிடையாது. இந்த பானை தண்ணி எடுத்து போய் கொட்டி கக்கூஸ் கொழுப்போ. நீங்களும் அப்படி நினைச்சீங்க இல்லையா? உங்களை மாதிரி என்னால திருப்பி அடிக்க முடியாது. நான் தயிர் சாதம் சாப்பிடுறேன். நெக்ஸ்ட் ஆம்பள மாமா 6x5x4x3x2x1 ஜஸ்ட் மிஸ், ஒரு நூல்ல மிஸ் ஆயிடுறது கரடி. நெக்ஸ்ட் ஆனா இப்போ காட்டு தீயே பத்திச்சு. உனக்கு சுடவே தெரியல. நீ ஓங்கி குத்துனா ஒண்ணுக்கு போயிரும், ஆக்ரோஷமா அடிச்சா ஆய் போயிரும். 3 2 5 6 7 You please this song stop me. No getting back and stop me. நம்ம எல்லாம் அடிச்சிருச்சு. 4000 தான், நம்ம 5000. நீங்க ரெண்டு பேரும் 5000. 5000. அப்ப நாங்க தான் வின்னு. பார்த்திபன் தலை நிமிர்ந்து நடங்க. நெக்ஸ்ட் அதாவது இரு பெண் சிங்கங்கள் குத்த போகிறார். யாரு ஜெயிக்க போகிறாங்கன்னு தெரியல. முதல்ல ஆரம்பிக்கிறது நம்ம மனோபாலா தேவிகா. நெக்ஸ்ட் கலையின் பிறப்பிடமான சைனாவில் சுமார்ல கக்கா போயிட்டான். கக்கா போயிட்டு என்ன ஒரு சந்தோஷம் பாருங்க அவனுக்கு. வீட்டுல ஒன்று வாங்கி போட்டு சூத்து கிழியுது. நம்பி டென்ஷனா இருக்கான்னு சொல்லிட்டு அவனை இங்க கூட்டு வந்தா இங்க பாருங்க என்ன நடக்குதுன்னு. அம்மத்திட்டு எங்க வர எங்க வெட்டணும் அங்க ஓடணும். ரூம் போய் கடிச்சு வேண்டாம் வேண்டாம், உங்களுக்கு சுடவே தெரியல. அடுத்ததாக நடக்க போற போட்டி லக்கா இல்ல நக்கா. ஆளுக்கு ஒரு டோக்கனு. சோ யாருக்கு கிடைக்குதுன்னு பார்க்க போறோம். அதாவது அக்கா அவர்கள் ஆரம்பிக்கிறார். இடத்தாக போவாரா எடுப்பாரா மாட்டாரா என்று தெரியவில்லை. அக்கா அவர்கள் எழுத்துங்கள். ஐயோ இன்று உங்க நாட்கள் அல்ல அக்கா. சோ நக்கான்னு பார்த்தா நம்ம அக்காக்கு நக்கு. நெக்ஸ்ட் அதாவது பண்ணன் அவர்கள் நக்கா அடிக்க இருக்கிறார். அம்ரு போடுறது ஜஸ்ட் மிஸ். அண்ணனும் ஒரு நக்கு. நெக்ஸ்ட் அண்ணி அவர்கள் இனி இன்றைய ஒரு லக்கா இருக்க போதா இல்ல நக்கா இருக்க போதான்னு பாப்போம். நான் நினைக்கிறேன் இப்படிதான். ஓம் சக்தி பராசக்தி தீய சக்தி தங்கமே வந்துடா செல்லம். கிட்ட இருக்கு. புடிச்சுக்கோ. அண்ணி அவர்கள் நக்கு இல்ல லக்கு. நெக்ஸ்ட் அடுத்தது ரெண்டாவது என்ன லக்கா இல்ல நக்கா. பார்த்தா அவங்க பையனுக்கு தான் போகுது. அண்ணனும் ஒரு நக்கு. நெக்ஸ்ட் நினைக்கிறேன் வர டைம் அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சதுங்க அவங்க என்ன ஏமாத்திருக்காங்கன்னு. லக்கி பர்சன் ஒருத்தவங்க மறுபடியும் எடுக்க போறாங்க. இது வாட்டி லக்கியா இல்ல நக்கியான்னு பாப்போம். இப்ப வந்து நக்கி இறுதியாக நான் பங்கேற்க போகிறேன். To the wooden door of the velocity 2 feet. நக்கு வீடியோ எடுக்காம ஒரு பொம்மையை நான் எடுத்துட்டேன்.
இதுல என்ன தெரியுது? கிஷோருக்கு லக்கு. நக்கு தான், வீடியோ எடுத்தா நக்கு. நம்ம கீழே எல்லா செலவும் பண்ணிட்டோம், பார்த்தா மேலேயும் ஒரு மாடி இருக்கு. இவர்தான், இவருக்கு இதான் வேலை. மணி இப்பொழுது 6:36. இன்னைக்கு என்னென்ன விஷயம் நம்ம பண்ணலாம்னு நினைச்சோமோ அங்க என்ன கிணறு வட்டிக்கிட்டு இருக்காங்க, பேசியா? எதுவுமே பண்ணல, எல்லாமே ஆப்போசிட்டா தான் போனிச்சு. ஆமா, சரியான ஆப்போசிட். ஸ்ட்ராபெரி ஃபார்ம் வச்சா போகுமா? ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? போ கேம்ல மாட்டோம்னா பரவாயில்ல. அது டோக்கியோ டவுன் ஒன்று போட்டுருந்துச்சு, டோக்கியோ டவுன் எக்ரோ ஃபார்ம். அதுதான் இப்போ அடுத்தது போகலான்னு இருக்கோம். அட்லீஸ்ட் இன்னைக்கு ஒரு விஷயமாச்சும் பண்ணிடலாம்னு நினைச்சிட்டு இருக்கோம். பிடிச்ச விஷயம் வேற, பண்ண விஷயம் வேற. டோக்கியோ டவுன் வந்து இது வந்துட்டு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சாப்பிட்றதுக்கு தானே? ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சாப்பிட்றதுக்கு தான் அவ்வளோ பேர் வந்தீங்க. வழி என்ன பண்றது, எல்லா இடத்துலயும் பாக்கு ஜாமுனா சத்தியமா சொல்றேன், அப்படி குவாலிட்டி அதுமா வந்துடாதீங்க, சதுருவீங்க, புரிஞ்சிருவீங்க. அவன் பாருங்க நின்றுக்கிட்டே ஒருத்தன் டிவி பார்க்குறான். உனக்கு எங்கேயா குத்துது? சின்ன வயசுல இருக்கிறப்ப எங்களை அந்த அடி அடிச்சுட்டு இப்போ பேரன் ஒன்று இருக்கிறப்ப அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா பைத்தியக்காரப்ப. ஃபேமிலி மொத்தமும் கேமரா வந்தது இங்குள்ள கிழங்கு சாப்பிட்றதுக்கு. சாதா கிழங்கு கிழங்கு இடத்துல அப்படி ஒன்றும் இல்லைல்ல. இல்ல ஓகே நல்லா. ஓகே தான். நல்ல ஃபுடியா இருக்கிறவங்க வந்து சாப்பிடலாம். ஏன்னா நான் எதிர்பார்த்த மாதிரி தண்ணி பேரி எதுவுமே இல்லையா? இல்லை இது வந்து மோஸ்ட்லி ரொம்ப சாப்பாடு தான். இருக்க குளிர் கொஞ்சம் எகிரிக்கிட்டே இருக்கிற மாதிரில. காட்டுராஜ் அங்கே நின்றுக்கிட்டு இருந்தானுங்க. ஐ மீன் காட்டு நாய்கள். மணி இப்போ கரெக்டாக 8:58. இப்போ தான் நம்ம வந்துட்டு நைட் மார்க்கெட் வந்திருக்கோம். பிரிஞ்சாங்க. என்ன நைட் மார்க்கெட் இது? தானாராத்தா நைட் மார்க்கெட் இது. சரி, நாங்கள் வந்து சரியாகவே எதுவுமே பண்ணலை, எந்த ஒரு ஆக்டிவிட்டீஸும். அதாவது ஆக்டிவிட்டீஸ்னா பெரிய ஆக்டிவிட்டீஸ் வாய்ப்பே இல்லை, ஜாமு. ஸோ தானாராத்தா நைட் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கோம் கைஸ். நைட் மார்க்கெட் நல்லா இருந்துச்சா? நைட் மார்க்கெட் மலையில் என்னது? நைட் சஃபாரியா? நீயும் படிச்ச ஸ்கூல் அதான் சொல்லணும். ஒண்ணுமே இல்லை, எப்படி நம்ம போதும் அவங்களே தள்ளி கூட்டு போயிடுறாங்க. புதுசா கேக்டஸ் இருந்துச்சு, அப்புறம் சீஸ் காயின் இருந்துச்சு. சீஸ் காயின், சீஸ் காயின்ஸ். ஸ்ட்ராபெரிஸ் இருந்துச்சு. ஸ்ட்ராபெரி அது எல்லா இடத்துலயும் கிடைக்குது. அப்புறம் வத்தஃபாக் ஹாட் டாக் இருந்துச்சு. வத்தஃபாக் இல்ல, இது வந்து ஃபா. ப்ரோப்போலேக்கு இருந்துச்சு. யோசிங்க சொல்லுங்க. நிறைய இருந்துச்சு. நாய் கச்சிங்களா? பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸ்ட்ராபெரி பிஜாமாஸ் இருந்துச்சு. பிஜாமாஸா? ஐயோ சாமி, வேற ஸ்ட்ராபெரியோட நாசிலம்மா ஸ்ட்ராபெரியை பார்த்தேன். அது ஒரு கன்றாவியானது. அப்புறம் வங்காளி காலம் வச்சிட்டிங்களா? நான் நொண்டிக்கினே வா. இப்போ நம்ம வந்து அடுத்த நைட் மார்க்கெட் போகிறோம். போதும் சாப்பிட்டு வெளியாயிடும். இப்போ போய் சாப்பிட போகிறோம். எனக்கு 2 நாளாக பாத்ரூம் போனால் இல்லை, ஃபுல்லாக ஸ்ட்ராபெரி தான் வெளியாகும். சோப்பா கச்சானா கொட்டும். அசிங்கம் பிடிச்சவனே. ஓ எஸ், இப்போ வந்து சாப்பிட போகிறோம். அது இன்னும் டிசைட் பண்ணல. ஆனால் ஒரு சின்ன கடை மாதிரியா சாப்பிட போகிறீங்க? கடை மாதிரி இல்லை, சின்ன கடை தான். ஒரு சைனீஸ் ஷாப்பில் போய் சாப்பிட போகிறோம். மணி இப்போ 9:50. பட் கேமரனுக்கு வந்த விஷயம் வேறு, பண்ண விஷயமே வேறு, ரொம்ப ஆப்போசிட்டாகவே போயிடுச்சு. ஒரே காரணமே இந்த ஜேம் தான். மணி 11:10. இப்போதான் சாப்பிட வந்திருக்கோம். மணி 11 ஆயிடுச்சு. சரியான ஜேமு, பக்கிங்க கிடைக்கல. கிள்ளி விஜய் மாதிரி இருக்கான். நல்லா சாப்பிட்டாச்சு, வேற முடியல. போ மேத மிஞ்சி போயிருக்கோம். உருப்படியா ஆக்டிவிட்டிஸும் இல்லை, ஜேம்ல மாட்டியே டயர்ட் ஆயிட்டோம். டைம் ரொம்ப ஓடிடுச்சு. இப்போ நேராக வீட்டுக்கு போகிறோம். ஐயோ இருட்டா இருக்க. ஓகே, இப்போ நேராக நம்ம ரூமுக்கு தான் போகிறோம். ஹோம் ஸ்டேக்கு தான் போகிறோம். நாளைக்கு பார்ப்போம். 12:30 மணி செக்இன் பண்ணோம். செக்இன் பண்ணி இறங்கி 1 மணி நேரம் கரெக்டாக ஜாமில் மாட்டிக்கிட்டு இருக்கோம். பசி எடுத்துருச்சு. ஜாமுக்கெல்லாம் ஜாம், ரொட்டி மட்டும் இருந்துச்சுன்னா ஜாம் போட்டு சாப்பிட்றலாம். என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறான்? முடிச்சு கிளம்புறோம் தானே, வீட்டுக்கு தானே. ஒட்டேருவோம். பிளான போட்டுக்கிட்டு இருக்கீங்க? அந்த பிளான் தான் எக்ஸிக்யூட். நீ தூங்கு, அவனை கொண்டு போய் சேர்க்க இடத்துல சேர்த்து.
இல்லை எனக்கு வந்து என் கூட்டாளி கல்யாணம் நைட்டு போய் பார்க்கலான்ட்டு நான் இருந்தேன். அதுக்கு ஒரு ஆப்பு வச்சுட்டாங்க. என்னக்கா அதெல்லாம் சொல்றது இல்லையா? பேசாம போறியா வாய்க்குள்ள கத்தி அப்படி சுத்தமா பாட்டுக்கு அது பாட்டுக்கு திரும்பிட்டு ஞாபகம் இருக்கா? இப்படிதான் தைப்பூசத்துல நம்ம ஆமா லாஸ்ட் மினிட்ல பிணைங்க போ வச்சு மேனேஜர்கிட்ட 4 துப்பு வாங்கி வாங்குனீங்களா? அப்புறம் என்னன்னு சொன்னா வாங்கிதான் லீவ் எடுத்தேன். என்ன பண்றது? இல்லன்னா என்ன பஸ் ஏத்தி தான் அனுப்பிட்டு இருக்கணும். அக்கா, எங்க கூட சேர்ந்து இவ்வளவு அசிங்கப்படுறீங்க. இதெல்லாம் ஏன் வெளியே சொல்ல மாட்டீங்க? 4 பேத்துக்கு இப்ப இன்னைக்கு என்னமோ நடக்க போகுது. மத்தியானம் 2:45க்கு இந்த குழு வருது. நம்ம இடத்துல இருந்து அப்படியா இருக்கும்? ஜோகர் பார்ல நேரம் வந்து நாசமா போய் நூல் கருவாடாயி ஓகே காய்ஸ், ஸோ இத்துடன் எங்களோட கேமரன் பயணத்தை நாங்கள் முடித்துக் கொள்கிறோம். அவ்வளோ பெரிய பிளானாக இல்லை, நாங்கள் என்னமோ பிளான் போட்டோம், பட் நடந்தது எல்லாமே ஆப்போசிட்டாக இருந்துச்சு. சரியான ஜாம், இப்போ வரைக்கும் ஜாம் தான். ஸோ அதனால் முதல்ல போய் சாப்பிட்டுட்டோம். நேற்று சாப்பிட்ட அதே கடையில் தான் சாப்பிட்டோம், ஹைலைண்ட் ஸ்பைசஸ். அங்கே தான் சாப்பிட்டோம். சாப்பாடு சீரியஸ்லி நல்லா இருக்குது. யாராவது கேமரன் பக்கம் வந்தீங்கன்னா ஜஸ்ட் கிவ் அ ட்ரை. நல்லா இருக்குது சாப்பாடு சீரியஸாக. இதோட என்னோட வீடியோ நான் முடித்துக் கொள்கிறேன். மேலும் அடுத்த vlog-இல் சந்திப்போம். பாய். அதுக்குள்ளயா இன்னும் 4 இருக்கு. மா ஃபர்ஸ்ட் டைம் கேஎல்சிசிக்கு வந்திருக்கீங்க. ஒண்ணுமே தெரியலையே. பாண்டோனி மேல அடைச்சிருவாங்கக்கா. கரண்ட் பில்லு எகுறோம்க்கா. கண்டிப்பா அடைக்கதான் சொல்லுவாங்க. நம்மளே பாருங்க, வீட்டுல வெளி லைட்லாம் அடைச்சிருவோம். வீட்டுல அம்மாவே 11 மணிக்கு வெளி லைட் அடைச்சிருவாங்க. மணி 2 கூட ஒரு டைம்ல எல்லாத்தையுமே அடைச்சிருவாங்க. தப்பு தவிர இவங்க அங்க நின்றுகிட்டு இருந்தாங்க. அம்மா அங்க நின்றுகிட்டு இருந்தாங்க. நின்றுட்டு அப்படியே ஆணு மேல இருந்து பாத்துட்டு இருந்தாங்க. படையப்பா படத்துல சிவாஜி கணேசன் நான் வாழ்ந்த வீட்டுல ஒரு வாட்டி போய் உட்காந்துட்டு வரேன்னு சொல்லுவார்ல, அந்த மாதிரி இருந்துச்சு. விடிய காலைல மணி 2:10 நாங்க நேரம் கேளுக்கு வந்தோம். சங்காரில் போய் சாப்பிட்டுட்டு திடீர்னு சரி கேஎல்சிசி கொண்டா போய் பார்த்துட்டு வருவோமேன்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். இது சடன் பிளான் தான், பட் ஓகே. ஆனா ஃபுல்லா ஜாம்ல மாட்டி கடவுளே. தயவு செஞ்சு இதுக்கப்புறம் பப்ளிக் ஹோட்டலில் யாரும் வெளியே வாதீங்க. ஓகே, கேல் பயணத்தின் ஷார்ட் vlog-ஐ நான் இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். பாய்.